இங்கே என்னை இவ்வளோ வேலை செய்ய வச்சுட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளை மாதிரி எவ்வளோ தூரம் ஸ்கெட்ச்லாம் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் இது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நான் கூட சரணியா ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது நானே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் பேசினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சண்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு இந்த வாட்டி எதுவும் குழம்பு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு இல்லை, மட்டன் குழம்பு இல்லை, ஃபிஷ் குழம்பு இல்லை. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி எப்படி சொல்கிறது, நம்ம குழம்பு இல்லாமல் செய்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக. ஆமாம், சண்டே ஸ்பெஷல் இதுதான். ஆமாம், நான் சொல்கிறேன் மெனு சொல்கிறேன், ரெண்டு மெனு தான், ரெண்டு இல்லை மெனு சொல்கிறேன், கேட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம், ஒயிட் ரைஸ், இதுதான் சிம்பிளாக. ஆமாம், அவ்வளோ முட்டை, இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து மெனு. ஸோ இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறோமே, அதுதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ தான் போயிட்டு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் எல்லாத்தையும். ஸோ தேவையான பொருளாக ரெடி பண்ணி வச்சாச்சு. போகலாமா? போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள், சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம நாட்டு மீன் தான், அதாவது வவ்வா மீனுன்னுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, கட்லாவா தெரியல, இங்கே வந்து வவ்வான்னுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வவ்வா மீன், வவ்வா கெண்டை. கோழி சரி சிக்கன் பிரியாணி செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டு வந்து எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்லாம் சரி ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி தான் அரைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போலேருந்து சரி இப்போ வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலே தான் ட்ரை பண்ணிக்கிறோம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க. போல இந்த வாட்டி நம்ம குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், அதனால இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் குக்கர் தான் செய்ய போகிறோம். நெய் நல்லா கட்டியாக இருக்குது. அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க. சரி வாங்க, என்னென்ன பொருள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் பார்க்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம சோம்பு தானே இது, சோம்பு, பட்டை, 2 லவங்கப்பூ, அப்புறம் வந்து இலை, பிரிஞ்சால் இலை, இது வந்து சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இங்கே புதினா, கொத்தமல்லி இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு எல்லாமே மறக்காமல் போடணும், ஞாபகப்படுத்திடுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆமாம், ப்ராசஸிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆமாம், சரி வாங்க பார்க்கலாம். சூப்பராக வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். மோனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆனியன் பச்சடி தானே, ஆமாம் அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே ஹெல்ப் பண்ணுவார், இப்போ இருந்தாலும் கூடவே சமைக்கிறதுனால அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி கொடுத்தாரு, எல்லா வேலையும் செஞ்சார். நான் இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்புனேன். அவர் தானே சரி சரி கொஞ்ச நேரமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. எப்பயுமே இந்த 2 லெக் பீஸ் வந்து நம்ம கிட்ட வந்துடும். நல்லா இந்த சிக்கன் இது இந்த ஆவிலே வேகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். சரி. இன்னைக்கு வந்து சரணியா தான் எனக்கு மாஸ்டர் சொல்லி தராங்க. எப்பயுமே நான் செய்யணும் தான், எத்தனை நாள் தான் நானும் செய்யாம லிமிட் கொடுத்துட்டு இருக்குது. செய்வேன், பட் இந்த மாதிரி கிண்டுறது அந்த மாதிரி வேலை செய்வேன். இந்த லிமிட்டா தண்ணி ஊத்துறது அதான் கொஞ்சம் தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு, நிறைய டைம் மனம் செஞ்சிருக்காருல, கூட நின்று வேடிக்கை பார்க்கறதுல என்னதான் புண்ணியம், இதுதான் கத்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இந்த டைம் நான் செய்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு மோனோவே சொல்லுவார், நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மோனோ சொல்லியிருக்காரு ஒரு டைம். எதுக்கோ தான் சொன்னார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, உண்மையே வந்து கக்கிட்டாரு. நல்லா இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் டேஸ்ட் இது இப்படி பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அரிசிலாம் போட்டுட்டோம், வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாம், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இது பண்ணோன்னா இந்த அரிசி
இங்கே நாங்கள் எங்கேயும் ட்ரீட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் செய்யும்போது பாஸ்மதி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து வீட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சின்ன சின்னதாக அரிசி சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்க நார்மல் அரிசி தான், வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது மாதிரி செஞ்சுருக்கோம். அதனால தான் இந்த டைமும் தான் வீட்டு அரிசியே போட்டிருக்கோம். ஏன்னா வீட்டு அரிசிக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் தானே. ஆமாம் ஆமாம், அது மட்டும் நல்லா பார்த்து தெரிஞ்சு சேர்த்துட்டா போதும். முடியலாமா? அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்கு? ரசம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ரசத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. என்ன சரணியா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு 3 விசில் வந்து லைட்டாக உசுன்னு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ ரசம் தான் வைக்க போகிறோம். ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரசத்தோட ரசம்லாம் கூட்டியாச்சு. நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி வச்சு ரசம் வைக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரசப்பொடி வச்சு என்னால் ரசம் வைக்க தெரியாது. ஆனால் அரைச்சி வந்து செஞ்சிடும். வீட்டில் மிளகு சீரகம் எல்லாம் இருக்கு. அதை வச்சு என்னால் இப்போ சளி பிடிச்சிருந்தா மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட செய்யலாம். அந்த மாதிரி தக்காளி ரசம் வேணா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யலான்றதுனால நான் கையிலே வந்து செஞ்சிடுவேன். சரி என்ன காமிச்சு? ஓகே ஓகே, ரசம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கு? மீன் வறுக்கணும், முட்டை வேவிக்கணும். ஆமாம், அவ்வளோதான். சரி சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மீன் வறுக்கிறது தான். இங்கே என்னை இவ்வளோ வேலை செய்ய வச்சுட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை எப்போ டிராயிங் மாஸ்டராக மாறினீங்க? முழுசாகவே மாறிட்டியா என்ன? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளை மாதிரி எவ்வளோ தூரம் ஸ்கெட்ச்லாம் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காருன்னு. இது பார்த்தாம எங்கே அந்த 2 பெண்ணு ஒன்று இருக்குமே, க்ரீன் ஒன்று. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிரீடெல்லாம் வரைஞ்சா கோல்டன் கலரில் அதில் இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு இது மாதிரி வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தான் படம் வரைஞ்சிருக்கீங்க காமிங்க. இது வேற படம் இன்னொன்று வரைஞ்சி வச்சுருந்தேன். சரி கலர் கொடுத்து பார்க்கலான்ட்டு தான் அதை ஆர்டர் பண்ணேன். சரி ஆர்டர் பண்ணிட்டு இது ஸ்கெட்ச் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு கலர் கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாவே இருக்கு. ஆமாம், அவர் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேமினேஷன் பண்ணி சாமி ரூமில் வச்சிட்டோம். இது வந்து 2வது வரைஞ்சது. காட்டுங்க எப்படி இருக்கு கலர் கொடுத்ததுக்கு அப்புறம். கலர் கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ சூப்பராக இருக்கு. ஒரு கலர் கொடுத்த உடனே நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இன்னொன்று இது வந்து கலர் அவ்வளோ கொடுக்கல. இது ஃபர்ஸ்ட்டு பண்ணது சந்தனம் வச்சு அடிச்சுட்டு ஸ்கின் கலருக்குலாம் இவ்வளோ விநாயகர் முருகர் அண்ணன் தம்பி 2 பேரையும் வரைஞ்சிட்டோம். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் மனோட டிராயிங் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்செலாம் வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. இது எப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணுது? ஸோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே மைண்ட் செட் தோணுச்சுன்னா வரையணும்னு தோணுச்சுன்னா அதில் கை வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். அவ்வளோதான், கலர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்காரு முருகர். சரி வாங்க மேலே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டு முடிச்சிச்சு மீன் ஃப்ரை பண்ணிட்டு போகலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனால் தான் ஒரு நிம்மதியாக இருக்கும்ப்பா. சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, துணி எதுவுமே போட்டு சாப்பிட்ற வேலை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சரி வாங்க, ஆமாம் அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்ணும், பசி இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடல, டைம் தான் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க மேலே போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தான் வந்து வறுக்க போகிறாங்க. பாருங்கள் மீன் நல்லா வந்து மசாலாவில் ஊறிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பிரியாணி ரசம் சாப்பாடு எல்லாமே ரெடி. முட்டை மீன் வறுத்துட்டா சாப்பிட்லாம் நல்லா. பசி வேற வயிற்ற போட்டு பரட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் செஞ்சு ரெடியாக இருக்கும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வச்சு தான் வறுக்க போகிறேன். எப்பவுமே இது வச்சு தான் வந்து செய்வோம். கறிவேப்பிலை பாருங்க, கறிவேப்பிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே மீன் வச்சேன். ஆனால் இது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கு. நான் கூட சரணியாக ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது நானே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் பேசினேன். ஆனால் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. இந்த கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் இதில் இறங்கி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஏங்க இது வறுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் சூப்பராக. அறிவாளமாக தான் உடனே ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன மனம் சொல்லி கொடுத்தது.
சரி மீன் வறுத்துட்டு பாருங்க அடிலாம் எதுவுமே பிடிக்கல, நல்லா இருக்கு. நான் செஞ்சேன்னா மோஸ்ட்லி அடி பிடிச்சிருந்தா பயப்படுவேன். அடிலாம் பிடிக்கல, மீன் மட்டும் வறுத்துட்டு இருக்கும். அது முடிஞ்சோடனே சாப்பிட்றது தான். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் மாடி போய் துணி எடுத்துட்டு வந்தா சாப்பிடணும். அதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆமா, அது மட்டும் இந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு காக்க வச்சா அது யாருக்கு இது நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால வந்து சாப்பிட்டுட்டு எந்த வேலை இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்த வேலையை சாப்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமே. ஆமா, சரி சரி மீன் வைக்கலாம். வத்தாச்சு கொஞ்சம் இருக்கு. என்ன சரணையா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி, எக்கு, அப்புறம் வெங்காய ரைத்தா, இங்க பாருங்க மீன் வறுவல், சாப்பாடு. ஆமா, இது வந்து ஒயிட் ரைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ரசம். நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி. ஆமா, சண்டே ஸ்பெஷல். ஆமா, சரி சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடுலாம் பரிமாறியாச்சு. சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிடலாம் வாங்க. கறிலாம் சூப்பராக இருந்திருக்கு. சூடாக இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு. நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த பிரியாணி செய்ய நான் கிட்ட போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சரணையாக தான் செஞ்சாங்க. சூப்பராக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அடிச்சிடுச்சு. நல்லா இருக்கா? நான் பயந்துட்டே தான் இருப்பேன். இது மாதிரிலாம் செஞ்சோம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களோ நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ சொல்லிட்டு அதுக்காகவே நான் எதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன். பண்ணிட்டு நம்ம இது சரியில்லையோ சரி சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால மனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கொஞ்சம் இது மாதிரி ஒரு மொறுன்னு இருக்கு. சூப்பராக. சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. செம பசி. சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக துணியெல்லாம் துவச்சி நேற்று காய போட்டிருந்தேன். அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் துணி எடுக்க வந்தோம். ஆமாம், எடுத்துட்டு இப்போ தான் கீழே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சமையல்லாம் வந்து பண்ணி முடிச்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். ஸோ ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு போயிட்டு மேலே துணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். துணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் இருக்கிற ஜாமான்லாம் விளக்கணும். அதுதான் ஹைலைட்டே, தலைவலியே. என்னால் சாப்பிடும்போது சாப்பிட்டு செய்யும்போது ஜாலியாக செஞ்சிடுவேன். லாஸ்ட்டாக அந்த யானத்தில் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குனால இவ்வளோ யானை இருக்கே சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு வெளியில் வந்து போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து கிளம்பணும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா முன்னாடி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.